hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம TVS ரோட், அதாவது ஒசூர்ல இருந்து அத்திப்பள்ளி போற ஒரு TVS ரோட்ல HP பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல, பேக் சைடுல ஒரு ஷெட் ஒன்னு இருக்கு. சோ இந்த ஷெட்ல ஒரு 5-6 டைப் ஆஃப் வந்து டிசைன்ஸ் ஒன்னு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க एक्चुअली. சோ நம்ம ஃபர்ஸ்டே பார்க்கலாம். ஒரு 10 ஃபீட் மேல வரும் அது. இது வந்து இந்த ஷெட்ல ரொம்ப பெரிய விநாயகர் இருக்குல, ரொம்ப ஹைட்டான விநாயகர், காஸ்ட்லியான விநாயகர். சோ நிறைய விநாயகர் இருக்கு. அப்படியே ஷெட்டுக்குள்ள போலாம். அப்படியே கேடியா வாங்க. எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து புக் பண்ணிக்கோங்க. சின்ன விநாயகர்லேருந்து பெரிய விநாயகருக்குமே வச்சிருக்காங்க. இவங்க 4-5 டிசைன்ஸ் இருக்கு. வாங்க அப்படியே பார்க்கலாம். காஷ் இது ஒரு டிசைனு எலி மேலே உட்காந்துருக்க மாதிரி. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் எதுவுமே உங்களுக்கு ஃபினிஷ் ஆகலை. ஃபினிஷ் ஆன அப்புறம் இன்னும் நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொரு 4-5 டிசைன்ஸ் இருக்கு இல்லைங்களா. எல்லா ஒரு டிசைன்ஸ்லையுமே ஒரு 10-15 பீஸ் மேலே வச்சுருக்காங்க பாருங்கள். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிரீடம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுலேயே ஸோ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி எல்லாமே வந்து விநாயகரை வந்து ஒரு மாதிரி சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அதான் 10 அடி நான் ஃபஸ்ட் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த விநாயகரில் எல்லாமே தும்பிக்கை கை எல்லாமே ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு மேலே வரும். மேலே கோபுரத்துலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 அடிக்கு மேலே வரும். ரொம்ப பெரிய விநாயகர் இது. நேரில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக தெரியும். நான் உட்காந்துருக்கேன், நானே எவ்வளோ குட்டியாக தெரியும் உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து இந்த விநாயகர்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் கெத்து தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கும். கையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காரலாம், அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு இந்த விநாயகர். ரொம்ப நிறைய இருக்கு, அப்படி பார்க்கலாம் வாங்க. இது ஒரு டிசைன் பாருங்க. பின்னாடி ஆர்ச் முன்னாடி பார்த்தீங்கன்னா பீகாக் கொடுத்துருக்காங்க. தென் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பீகாக் கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழேயும் ஒரு சேரிட் மேலே காண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு யானை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பின்னாடி பேக்ரவுண்ட் ஃபுல்லாக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. விநாயகர் பார்க்கறதுக்கு கூட சூப்பராக இருக்கு பாருங்க. கையெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்கு பாருங்க இந்த விநாயகர் கூட. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக அந்த விநாயகர் வச்சிருக்காங்க. அந்த டிசைன்ஸில் இந்த லைன் ஃபுல்லாகவே அந்த டிசைன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா அதே பீகாக் மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து பீகாக்கோட சேரிட் மாதிரி, அதாவது பெருசாக சேர் மாதிரி கொடுத்துருக்காங்க. தெரியும் உங்களுக்கு பார்த்தா. இன்னும் கையெல்லாம் ஃபிட் பண்ணல, ஒன்றா ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபிட் பண்ண அப்புறம் இன்னும் நல்லா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ செம்மையாக இருக்குது பாருங்களேன். இந்த லைன் ஃபுல்லாகவே அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். உம்மன் இருக்கு. இந்த விநாயகர் பாருங்களேன். ஐயோ வெறித்தனமாக இருக்குங்க இந்த விநாயகர். அசல் ஹைதராபாத்லேருந்து இல்லை மும்பைலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க விநாயகர். ஒன்றுமே பக்காவாக இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் பாருங்கள் சிவன் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 அடி ஹைட்டு வரும். இது 15 அடி ஹைட்டுக்கு மேலே வரும் உங்களுக்கு. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பெருசான விநாயகராக இருக்குங்க இது. செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் நந்தி கொடுத்துருக்காங்க. மேலே சிவன் கொடுத்துருங்க. சிவன் கையில் பாருங்கள் சூலாயுதம். சிவனோட ஃபேஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க இது. ஸோ இதுவுமே கூட செம்ம பீஸ். இது வந்து சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க. புக்கிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்மளோட சேனல் நேம் சொல்லி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா புக்கிங்கோட காஸ்ட்லேருந்து உங்களுக்கு வந்து 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஒரு மாடல் பாருங்கள். சிவன் ஓட அவதாரத்தில் நந்தி மேலே உட்காந்துருக்கிற மாதிரி. இது உங்களுக்கு வந்து ஒரு 7.5 feet 8 feet மேலே வரும். ஸோ எதுவுமே ஒன்று ஃபினிஷிங் ஆகலை. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வேணுன்றவங்க வந்து என்ன கலர் வேணுன்றக்கும் நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கலரையும் அந்த பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் எந்த மாதிரி வேணாம்னு சொன்னீங்கன்னா அந்த கூட பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்து புக் பண்ணிக்கோங்க கைஸ். அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஒர்க்குன்ட்டு போயிட்டுருக்கு. ஸோ ஒன்று ஒன்றா மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ளீனாக ப்ரஷ் வச்சு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. இந்த கை ஓட்டுறது அப்புறம் தும்பிக்கை ஓட்டுறதுலாம் இங்கே தான் நடக்கும் பாருங்கள். எவ்வளோ க்ளீனாக பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். ஒன்று ஒன்றும் பார்த்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த செல்லில் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒரே டிசைனில் 10-15 பீஸ் மேலே வச்சுருக்காங்க. வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டில் இன்னொரு பீஸ் ஒன்று இருக்குது, அது காமிக்கிறேன் வாங்களேன். இந்த விநாயகர் பாருங்கள். ராமர் ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 feet வரும் உங்களுக்கு. இந்த பக்கம் வந்து அயோத்தியோட கோயில் வச்சுருக்காங்க. தென் ராமரோட இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன் எலும்பு கூடலாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எலும்பு கூட கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. தென் கீழே பார்த்தீங்கன்னா நந்தி கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிசைன் வச்சுருக்காங்க. இந்த லைன் ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமாள் அவதாரத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே இந்த பக்கம் சக்கரம், இந்த பக்கம் சங்கு, மேலே கோவிந்த நாமம் போட்டு தென் விநாயகரோட கை பாருங்களேன். இதுவே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 feet வருது. கீழே பார்த்தீங்கன்னா பாம்பு கொடுத்துருக்காங்க. பாம்பு மேலே உட்காந்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பாம்பு பாருங்கள் எப்படி சுற்றி போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிசைனுமே கூட செம்மையாக கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த விநாயகரும் நீங்கள் வந்து பாருங்கள், எல்லாமே நேரில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். நேரில் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது ஒர்க் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீக்கில் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ பெயிண்டிங் வேணுன்றவங்க சீக்கிரமாக வந்து என்ன கலர் பெயிண்ட் வேணுமோ அதையும் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு டிசைன் பாருங்கள், இது ஒரு 7.5 feet இருக்கும். ஜஸ்ட் விநாயகர் மட்டும் உக்காண்டிருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இந்த விநாயகரில் கூட தும்பிக்கை முன்னாடி வந்து வளைஞ்சி கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் கலர்ஸ் கொடுத்தாங்கன்னா தனியாக செப்பரேட்டாக வந்து நமக்கு கலர் சூஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா செம்மையாக முடிக்கலாம். இந்த விநாயகர்லாம் நல்லாயிருக்கும், வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறது நல்லாயிருக்கும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக அந்த டிசைன் வச்சுருக்காங்க. இது ஒரு விநாயகர். இந்த விநாயகர் கூட பாருங்களேன், குட்டி சந்தானமே அழகாக இருக்குது பாருங்களேன். பின்னாடி செடி கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பீக்காக்கு, தென் ஃப்ளவர்ஸு, கீழே பார்த்தீங்கன்னா வுட்டு. ஆஹா செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு மாடு வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பீக்காக்கோட ஹெட்டு வரும். ஸோ கையை எல்லாமே வச்சப்பறம் நல்லாயிருக்கும் அது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷெட்டுக்கு எல்லா விநாயகரும் பார்த்து விநாயகர் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ நம்ம சேனல் நேம் சொல்லி இந்த ஷெட்டுக்கு வந்து நம்ம பேரை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போவே 2000 ரூபாய் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் ரோடு ஹெச்பி பெட்ரோல் பின்னாடி இருக்குது. நான் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து கமெண்ட்ஸில் கொடுத்துட்றேன். தென் வந்து நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் நேம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது. எல்லாமே அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. பை பை கைஸ்.